என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம். காலைல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? பழைய கஞ்சி. காலையிலே பழைய கஞ்சியா? என்ன பண்ணுறது, வயலுக்கு. அதுதான் உடம்புக்கு நல்லதும் கூட. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பழைய ஏதாவது சாப்பிட்டீங்க? வெறும் கஞ்சியாக குடிச்சிங்க? மீன் குழம்பு வச்சு கூட்டி சாப்பிட்டீங்களா? சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? முந்திரி உடைச்சிட்டு இருக்கீங்களா? சரி சரி. இது வெளியில் நீங்களாவே வெளியிலேருந்து வாங்கி பண்ணுறீங்களா இல்லை ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு வருதா? உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க, நீங்கள் அதை உடைச்சி கொடுக்குறீங்களா? இது எதுக்கு தனித்தனி பாக்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்குது? தனித்தனியாக பாக்ஸ் வச்சுருக்கீங்க, எதுக்கு வச்சுருக்கீங்க? ஓ, இதில் உள்ளே இருக்கிற அந்த இது கேஷ்யூ வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி போடுவீங்களா? சரி சரி. ஓ, இது முழுசாக வர்றது வந்து தனி பாக்ஸில் போடுவீங்களா? இது என்னது? இது பொடி. இது பொடியா? உடஞ்சி வர்றதை வந்து இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுருவீங்களா? இது ஒரு மாதிரி வேஸ்ட் மாதிரி இருக்கு. இது வேஸ்ட்டா? ஆமாம், அது கேடுமா. ஓ, இந்த நாசான இதை வந்து தனியாக வைப்பீங்களா? இதை எல்லாமே நீங்கள் அங்கே கொடுத்து விட்டுருவீங்களா இல்லை வேஸ்ட் இந்த கேடுன்னு சொல்கிறீங்களே இது வந்து நீங்கள் வெளியே போடுவீங்களா இல்லை அவங்கக்கிட்டே கொடுத்து விட்ருவீங்களா? மொத்தமாக அவங்ககிட்டே கொடுத்து விட்ருவோம். எல்லாமே கொடுத்து விட்ருவீங்க? ஆமாம், தோடு பருப்பு எல்லாம் கொடுப்போம். பருப்பு மட்டும், முழு பருப்பு மட்டும் நிறத்துக்கு வாங்குவாங்க. சரி சரி. என்ன இது பருப்புக்கு மேலே ஏதோ போட்டிருக்கீங்களே? தோடு மேலே ஏதோ போட்டிருக்கீங்களே, என்ன போட்டிருக்கீங்க? சாம்பல். சாம்பல் மட்டும் போடுவீங்களா? அந்த வெள்ளை கலரில் ஏதோ இருக்குது, இது என்ன? அது சுண்ணாம்பு. கயிறை போடணும்னா கையெல்லாம் பொத்து போமா? சும்மா வெறுமையாக இந்த இதை எடுத்து வச்சு உடைச்சா கை இதை நாசாயிருமா? ஆமாம் ஆமாம். சரி சரி. அதுக்கு சாம்பல் சுண்ணாம்பு எல்லாம் பார்க்கணும். அப்படியா? சுண்ணாம்பு வர விலைக்கு தான் வாங்குது. எல்லாம் விலைக்கு வாங்கி, சுண்ணாம்பு நீங்கள் விலைக்கு வாங்குவீங்க, சாம்பல் விறகுல வர்றது எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரி சரி. இப்படியே இருந்து தான் பண்ணணுமா? வேறு மாதிரி உட்காந்தெல்லாம் பண்ண முடியாதுன்னா? ஒன்றுமே பண்ண முடியாதுமா, இப்படி தான் வந்து பண்ண முடியும். முதுகு வலிக்கும். சரி, முதுகு கால் எல்லாம் வலிக்க தான் செய்யும் அடிச்சுட்டே இருக்கும்போது. சரி சரி. பாவம்தான், கஷ்டம்தான். என்ன ஒரு கிலோனா எவ்வளோ வரும்? ஒரு பாக்ஸ், இந்த ஒரு பாக்ஸ் நிறைய 1 கிலோ வருமா? இந்த பாக்ஸ் நிறைய வராது. இந்த பாக்ஸ் நிறைய தான் 1 கிலோ. ஓ, இந்த இது கணக்கு இதில் போட்டிங்கன்னா 1 கிலோ அளவு. ஒரு ஆள் எத்தனை கிலோ தள்ள முடியும்? முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக இருந்தால் ஒரு 4-5 கிலோ தள்ளலாம். இது எல்லாமே தனித்தனியாக ரேட்டு வருதா என்ன? தனித்தனியாக ரேட்டு இல்லாமல் பருப்பு மட்டும்தான் ரேட்டு. அது உங்கள் முதலாளி தான் தெரியும். கேடு பொடியெல்லாம் ரேட்டு எப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தள்ளி. உங்களுக்கு என்ன எதை வந்து ரேட்டு கொடுக்குறாங்க? இந்த முழு பருப்பு தான் ரேட்டு தருவாங்க. இந்த முழு பருப்பை மட்டும்தான் ரேட்டு கொடுப்பாங்களா? ஆமாம் ஆமாம். ஒரு சாக்கு அப்படி கணக்கில் கொடுக்குறாங்கன்னா ஒரு சாக்கு நிறைய இருக்கும். ஒரு சாக்கில் எவ்வளோ கிலோ வரும்? பருப்பு தனியாகவே எவ்வளோ கிலோ எடுப்பீங்க? 15-16 கிலோ வரும் உத்தேசமாக. சரி. ஒரு மணிக்கூருக்கு எத்தனை கிலோ தள்ளிக்கிடுவீங்க? தள்ள முடியும்? 1/4 கிலோ தள்ள முடியும். அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். எவ்வளோ ஸ்பீடாக தள்ளினாலுமே ஒரு 1/4 கிலோ அவ்வளோதான். அப்படின்னா ஒரு சாக்கு ஒரு சாக்கு ஃபுல்லாக தள்ளி முடிக்கணுன்னாலே ஒரு நாள் ஆயிருமா? சரி. கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது.
1/4 கிலோ வச்சு இது பண்ணாலே ஒரு 5-6 கிலோ தள்ளுனா தான் உங்களுக்கு முடியும். ஆமாம், 100 ரூபா வரை கிடைக்கும். ஒரு நாள் எவ்வளோ ரூபாய்க்கு வேலை பார்ப்பீங்க? 150 ரூபா வரை பார்க்குறோம், அதுக்கு மேலே பார்க்க முடியாதுமா. 150 ரூபா. ஆமாம், நீங்கள் இவ்வளோ ரூபா ஒரு நாள் சேலரி இவ்வளோன்னு உங்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை நீங்கள் எவ்வளோ உடைக்கிறீங்களோ அது கணக்கு பண்ணி சேலரி கொடுக்குறாங்களா? உடைக்கிறத கணக்கு பண்ணி தான் சேலரி தராங்க. எவ்வளவு முழு இதாக எவ்வளோ உடைக்கிறீங்களோ, முழு பருப்பு எவ்வளோ உடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்களா? ஆமாம் ஆமாம். மிச்ச கேடு பொடின்னு எல்லாம் சொல்கிறீங்கள, அதுக்கெல்லாம் சேலரி கிடையாது. கிடையாது கிடையாது. முழுசாக உடைக்கிற பருப்புக்கு மட்டும்தான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆமாம், தோடு கூட பைசா கிடையாது. அப்போ நீங்கள் உடையாமல் பார்த்துக்கணும். ஆமாம், உடையாமல் போடுறதுக்கு தான் காசுண்ணா. ஆமாம், அப்போ நீங்கள் உடையாமல் தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கணும். சரி, பாருங்கள் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு. அவங்களுக்கு ஈஸியாகவும் இல்லையாம், இருந்தாலும் வறுமையின் காரணமாக இவங்க இதை கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.